இது அற்புத பதிகங்கள்ல ஒன்று. இப்படி நம்ம வேயூரு தோழி மங்கன் சொல்றோமோ அது மாதிரி இது கோள்களால் வரக்கூடிய துன்பத்தை தீர்க்கக்கூடிய பதிகம். அந்த தலத்துக்கு பேரு திருக்கோளிலி அப்படின்னு பேர். திருக்கோளிலி அப்படின்னு பேர். இன்னைக்கு அதுக்கு திருக்குவளை அப்படின்னு பேர். சப்த விடங்க தலங்களில் ஒன்றாக அது இருக்கு. திருவாரூரை சுற்றி 6 தலங்கள். திருவாரூர் தலைமை, அதை சுற்றி 6 தலங்கள் சப்த விடங்க தலங்கள். மொத்தம் 7. திருவாரூர் சேர்த்தோம்னா மொத்தம் 7. அந்த தலங்கள்ல நவகிரகங்கள் வரிசையாக அமைந்திருக்கு. அது ஒரு சிறப்பு. மற்ற எல்லா இடத்துலையும் நவகிரகம் ஒன்று பார்க்காம 9 நவகிரகமும் வெவ்வேறு திசைகளை நோக்கி கொண்டது. ஆனால் திருவாரூர் உள்ளிட்ட இந்த தலங்களில் மட்டும் நவகிரகங்கள் பெருமானை நோக்கி வணங்கிய நிலையில் நேர் வரிசையில் அமர்ந்தது. அது இந்த தலத்துக்கே உரிய சிறப்பு. வேற எங்கேயும் நீங்க அதை பார்க்க முடியாது. அது நமக்கு எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னோம்னா, நவகிரகங்கள் பெருமானுடைய ஆளுகைக்கு உட்பட்டவை. அவை தனித்து செயல்பட முடியாது. பெருமானுடைய அருள் திருவருள் இல்லாமல் நவகிரகங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதா? நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் லைட் சுவிட்ச் ஆஃப் பண்ணா லைட் ஆஃப் ஆகுது, போட்டா எரியுது அப்படின்னு. ஆனா மெயின் ஆன் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. மெயின் ஆனாக இருந்தால் தான் நம்ம ரூம்ல இருக்கிற லைட் சுவிட்சை போட்டா அது எரியும். மெயின் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம சுவிட்ச் போட்டாலும் லைட் எரியாது. அதுபோல பெருமானை வணங்காமல் அல்லது பெருமானிடத்தில் நாம் வழிபாடு செய்யாமல் போய் நவகிரகத்துக்கு போய் நின்னோம்னா மெயினை ஆஃப் பண்ணிட்டு லைட் சுவிட்சை போட்டு பார்க்குற மாதிரி. பல்பு புது பல்பு தான், ஒயரிங்லாம் பிரமாதமான ஒயரிங்லாம் பண்ணியிருக்கிறோம், எல்லாம் சரி, மெயின் போடலையே. அப்போ இந்த மெயின் ஒன்று நம்ம வீட்டுக்கு வந்துருச்சுன்னா அதன் மூலமாக நீங்கள் ஏசிக்கு கனெக்ஷன் எடுத்துக்கலாம், புரியுதா, கெய்சருக்கு கனெக்ஷன் எடுத்துக்கலாம், குக்கர் மிக்சி எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். இப்போல்லாம் ரைஸ் குக்கர் தானே, யாருக்கு அடுப்பில் சாதம் வடிக்கிறதுக்குலாம் நிறைய பேருக்கு தெரியாது. அதில் ரைஸ் குக்கர் வந்துருச்சு. முன்னாடி விசில் அடித்து கூப்பிடும். இப்போல்லாம் அதுவும் கிடையாது. இப்போல்லாம் என்னது, ரைஸ் குக்கரில் ஆன் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அது அப்படியே சூடாகவே இருக்குது. அதில் வார்ம், கீப் வார்ம் அப்படின்னு போட்டோம்னா சூடாகவே இருந்துட்டு. அதுக்கப்புறம் மீதியை எடுத்து உள்ளே வச்சுட்டு திருப்பி மறுநாள் கீப் வார்மில் போட்டோம்னா திருப்பி சூடாகிடுது. இப்படியே சாப்பிட்டு இருக்க வேண்டியதுதான். இப்படி நம்ம பழகிட்டோம் நம்ம உடம்பு. அதனால் நல்ல சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குது. ஏதாச்சும் நல்ல சாப்பாடு, ஆர்கானிக் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டோம்னா நீங்கள் பூரா நமக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா விஷத்தை சாப்பிட்டு இந்த உடம்பு பழகிட்டோம். அதனால் ஆர்கானிக் ஃபுட்டு இருக்கிறதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது. அது மாதிரி நம்ம வீட்டுக்கு முதன்மை கனெக்ஷன் வந்துடும். அதிலிருந்து நீங்கள் எதற்கு வேண்டுமானாலும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் பெருமானுக்கு முதலிடம் அப்படிங்கிற வழிபாட்டுக்கு வந்துட்டோம்னா நீ அதுக்கப்புறம் நவகிரக வழிபாடு பண்ணிக்கோ. அதெல்லாம் ஒரு ஏசி போட்டுக்கிற மாதிரி, ஃப்ரிட்ஜு வச்சுக்கிற மாதிரி எல்லாம். ஆனால் மெயின் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு நிறைய விட்டுட்டோம். அதனால நமக்கு நிறைய துன்பங்கள். நம்ம போய் அங்கே போய் நிற்கிறோம், தூணுக்கு போய் கும்பிட்டுருக்கோம். சரியா? அதனால இந்த பாட்டில் சம்பந்தர் தான் சொல்றாரு, கோளாய நீக்கும் அவன் கோளிலி எம் பெருமானே. நமக்கு கோள்களால் வரக்கூடிய துன்பத்தை போக்கக்கூடியவன் யாரு? கோளிலி எம் பெருமான் என்று குறிப்பிடுகிறார். அதனால நாளைக்கு போகலாமா, நாளான்னைக்கு போய்க்கலாமான்னு தள்ளி போடாது. நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டதற்கே ஆளாய அன்பு செய்வோம் மட நெஞ்சே அரண் நாமம் கேளாய். நம் கிளை கிளைக்கும் கேடுபடா துறம் அருளி கோளாய நீக்கும் அவன் கோளிலியம் பெருமானே என்று குறிப்பிடுகிறார். அப்ப நம்முடைய கிளை கிளைக்கும் என்று சொன்னால் நம்முடைய வம்சம் விருத்தியாகும். கோள்களால் குழந்தை பேர் தள்ளி போடுறது, திருமணம் தள்ளி போடுறது, இந்த பிரச்சனைகள்லாம் வராது அப்படின்னு முதல் பாட்டிலே கொடுத்துட்டு யார் யாருக்கெல்லாம் பெருமான் அருள் செய்தான்ற ஒரு மிகப்பெரிய வரலாற்றை இந்த பதிகம் முழுக்க சொல்றார். சண்டேயேசு பெருமானுக்கு, மார்கண்டேயருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு அருள் செய்தார் இல்லையா. அதை ஒவ்வொரு பாட்டிலையும் அழகா நமக்கு ஞானசம்பந்த பெருமான் ஒரு வரலாற்று பதிவாக சொல்லி வருகிறார்.
முதல் பாட்டில் நான் சொன்னேன், பெருமானுடைய திருநாமத்தை கேளாய் சிவிகால் கேண்மின்களோ சிவன் எம் இறை செம்பவள எரிபோல் மேனி பிரான் திறம் எப்போதும் செவிகால் கேண்மின்களோ. இந்த நல்லதை கேட்கும் பொழுது நமக்கு உடன்பாட்டு சிந்தனைன்னு சொல்லக்கூடிய பாசிட்டிவ் சிந்தனை வரும். அல்லதை கேட்கும் பொழுது நெகட்டிவ் எதிர்மறை சிந்தனை வரும். இது இயல்பு. அப்ப பெருமானுடைய திருநாமத்தை கேட்க 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 நமக்கு நல்ல ஒரு உடன்பாட்டு சிந்தனைன்னு சொல்லுவாங்க. நேர்மறைன்னு சொல்லக்கூடாது. நேர்மறைனாவே எதிர் சொல்லுது. அதற்கு என்ன சொல்லணும்? உடன்பாட்டு சிந்தனைன்னு சொல்லணும். எதிர்மறை சிந்தனை சொல்லணும். நெகட்டிவ்க்கு என்ன சொல்லலாம்? எதிர்மறைன்னு சொல்லலாம். பல இது நம்ம தமிழ்ல தவறா உச்சரிப்போம். கல்யாணத்துக்கு வந்துருங்க அப்படின்னு, கண்டிப்பா வந்துருவேன். அங்க போய் யாரை போய் கண்டிக்க போறோம்? கண்டிப்பாங்கிறது பொய் சொல்லக்கூடாது. கண்டிப்பா பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலாம். கண்டிச்சு சொல்றதுக்கு மட்டும் தான் என்னன்னு சொல்லணும்? கண்டிப்பான்னு சொல்லணும். நம்ம எல்லா ஆபத்தும் கண்டிப்பா கண்டிப்பான்னு கேள்விப்பட்டீங்களா? உறுதியாகன்னு சொல்லணும். உறுதியா வந்துடுறேன், உறுதியா செய்துடலாம் அப்படின்னு சொல்லணும். இப்படி நம்ம பழகணும். நமக்கு அந்த பழக்கம்னா இன்னைக்கு போயிடுச்சு. அதனால நம்ம பொதுவாக சில சொற்கள் சொல்றது மாதிரி இதையும் சொல்லணும். அப்ப நம்முடைய நாவுக்கரசரும் சொல்கிறார், நல்ல சிந்தனை உனக்கு வரணும்னா நல்லதை கேளு காதாட. அப்போ உனக்கு உடன்பாட்டு சிந்தனை மனசுல தோன்றும். நீ மனிதர்கள்ட்ட கேட்டீங்கன்னா செய்வாங்க, செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நான் அவர்கிட்ட கேட்குற ஒரு 10,000 பணம் இருந்தால் கொடுக்குறது போன மாதம் மாதிரி இந்த மாதம் வராமல் இருக்கலாமே நினைக்கிறேன். கேட்க மாட்டேன். இப்படி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன பண்ணுவார்? யாரும் எடுத்து தர மாட்டாங்க. நாளைக்கு பார்க்கலாங்க, இல்லை பார்த்துட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி தள்ளி போடுவாங்க. அம்மா நாளைக்கு கோவிலில் விழா இருக்குது, கொஞ்சம் உழவாக இருக்குது, கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் கோவில் பாத்திரங்கள்லாம் விலைக்கு கொடுக்கணும் வாங்க அப்படின்னா, கொஞ்சம் வேலை இருக்கீங்க, அப்புறம் வரேங்க, நாளாண்டிக்கு வரேன் அப்படின்னு நம்ம உடனே. ஏன்னா எப்பொழுதுமே நம்முடைய உயிரினுடைய பண்பு என்ன தெரியுமா? உடனே மறுப்பு. உடன்படுவது உயிரினுடைய பண்பு அல்ல. உடனே மறுக்கும், மறுத்துட்டு அதுக்கப்புறம் அறிவு யோசிச்சதுக்கு அப்புறம் சரின்னு சொல்லுவோம். உடனே என்ன பண்ணுவோம்? மறுத்துடுவோம். ஏன்னா நம்ம அதை ஏன் இவர் சொல்லி நம்ம செய்யணுமா? 2 பிள்ளைங்க இருக்கு வீட்டில், அக்கா தங்கச்சி இருக்கும், கடைசி அடி நம்ம அடியா இருக்கணும் அப்படின்னு குழந்தையிலேருந்து அந்த. ஏன்னா அந்த பிள்ளைக்கு 10 வயசு, ஆனா உயிருக்கு 10,000 வயசு. உயிருக்கு என்ன இல்லை? அந்த பிள்ளையினுடைய வயசு இல்லை. புரிஞ்சுக்கணும். இந்த உயிர் 16 வயதில் பக்குவம் அடைந்தது. ஞானசம்பந்தருக்கு முக்தி அடைஞ்சிட்டார். அந்த உயிர் 81 வயதுல தான் பக்குவம் அடைஞ்சது. அப்பர் பெருமான் 81. அதனால தான் திருஞான சம்பந்தர் குழந்தை அந்த உருவத்துக்கு தானே தவிர உயிருக்கு அவர் போன பிறவிலேயே வயதானவர். நாவுக்கரசரை காட்டிலும் உயிரால் மூத்தவர் திருஞான சம்பந்தர். ஞான சம்பந்தரை காட்டிலும் திருநாவுக்கரசரை காட்டிலும் மணிவாசகர் பெருமானை காட்டிலும் உயிரால் மூத்தவர் நம்பி ஆகுகிறார். ஏன்னா சாரூபம் பெற்றவர், சிவபெருமானுடைய சாரூபம் பெற்றவர். அப்ப உயிரால் முதிர்ச்சி அடைந்தது. அந்த உயிரினுடைய சிறு தேவைக்காக அவதாரம் செய்தவர்கள் அவர். அதுவுமே பொதுவாக வேத நெறியில் அடைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய அந்த ஒரு தேவைக்காக வந்தாங்க. வந்துட்டு தேவையை முடிச்சுட்டு 16 வயதில் அவங்களுக்கு முடிஞ்சிச்சு போயிட்டாங்க. ஆனா உழவாரம் என்பது அப்பர் பெருமானுடைய தேவை என்பது மிக நீண்ட நெடிய காலம் தேவைப்படுகிறது. புரியுதா? சில விஷயங்களுக்கு சர்வீஸ் ரொம்ப காலம் எடுத்துக்க வேண்டியிருக்கும். சில விஷயங்களுக்கு சர்வீஸ் ரொம்ப காலம் தேவைப்படாது. ஆனால் உழவாரம் என்பது சர்வீஸ் ஓரியன்ட். அதனால என்ன பண்ணாரு? 81 வயது, அடுத்த நிமிஷம் முக்தி பெற போறார். முதல் நிமிஷம் வரையும் உழவாரம் பண்ணிட்டு இருந்தாரு சேக்கிழார் சொல்றாரு. அப்ப அவருடைய வயது 81. ஆனால் உயிரின் வயது அப்பொழுதுதான் பக்குவப்படுகிறது. எனவே உயிருக்கு வயது இல்லை. அதனாலதான் குழந்தையிலேயே அந்த தன்முனைப்பு அந்த உயிருக்கு இருக்கு. நாம பேசுற பேச்சு கடைசியா இருக்கணும். வீட்டுல நம்ம சண்டை போடுவோம். நாம பேசுற பேச்சு கடைசியா இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல பண்ணுவோம். ஏன்னா இது உயிரினுடைய தன்முனைப்பு. அப்ப ஒருத்தட்ட நம்ம உதவி கேட்கிறோம், அல்லது ஒருத்தட்ட நம்ம பணம் கேட்கிறோம், அல்லது ஒருத்தட்ட நம்ம ஏதோ ஒன்று கேட்கிறோம் அப்படின்னா உடனே அவர்கள் செய்ய முடியாது. இதை செய்யக்கூடிய ஒருத்தம் உலகத்திலேயே பெருமான் மட்டும்தான். பெருமான் மட்டும்தான். இது
உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னா இல்லை வேற வகுப்பில் சொன்னான்றது சரியா தெரியல. உங்கள் வகுப்பில் சொல்லியிருக்கலாம், இல்லை வேற வகுப்பில் சொல்லியிருக்கலாம். கடவுர் மயானம் அப்படின்னு ஒரு தலம் இருக்கு. அந்த ஊரில் திருநாவுக்கரசர் தேவாரத்தில் சொல்கிறார், தன்னை நோக்கி தொழுது எழுவார்க்கு எல்லாம் பின்னை என்னார். பின்னாடி பார்க்கலாம்னு சொல்ல மாட்டாரு. யாரு? பெருமான் அடிகளே. பெருமான் மட்டும்தான் உடனே செய்து விடுவான். மற்றவர்கள் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. பின்னை என்னார், பின்னாடி பார்க்கலாம்னு சொல்ல மாட்டாருன்னு அர்த்தம் அந்த சொல்லுக்கு. தன்னை நோக்கி தொழுது எழுவார்க்கு எல்லாம். அதனால இறைவன்கிட்ட போய் கேளு. உன்னுடைய தேவைகளை மனிதர்கள்ட்ட கேட்டு பழகாத, இறைவன்கிட்ட கேளு. அவன் சரியான அவனுக்கு காமிப்பான். அப்புறம் அவன் உனக்கு அந்த தேவையை சரி செய்து கொடுப்பான். ஏன்னா நம்ம எல்லார்ட்டையும் போய் கேட்போம், அம்மா இங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் உள்ளே வரணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், தொடர்ந்து செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. இந்த வகுப்பில் இருக்கக்கூடிய விதி அது. செல்ஃபோன் உள்ள அனுமதி கிடையாது. சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. முதல்ல பண்ணிட்டீங்களா? சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க செல்ஃபோன். அதுதான் சொன்னேன், இந்த வகுப்பில் யாருமே செல்ஃபோன் ஆன்ல வச்சுக்க மாட்டாங்க. உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. எனக்கு இந்த ஃப்ளோ தடப்படக்கூடாது யாராலையும். அப்ப இந்த மிக முக்கியமான இடம் நான் சொல்லுவது, பெருமான் அப்புறம் பார்க்கலான்னு சொல்லாம அருள் செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்றாரு. அதனால பெருமான்கிட்ட கேட்டு பழகு. அவன் சரியான ஆளை உனக்கு காட்டுவான். அந்த பக்குவமடைந்த ஆன்மாவுக்கு அவனே சரியான ஆளை, உன்னுடைய தேவைக்கு சரியான ஆள் அவன் காட்டுவான். உனக்கு வேலை வாய்ப்பா, திருமணமா, குழந்தை பேரா, எதுவோ அது உனக்கு சரியானபடி நிகழ்வதற்கு பெருமாண்டத்தில் விண்ணப்பம் வை. இன்னொன்று, அவனிடத்தில் வைக்கும்போது நமக்கு ஈகோ இருக்காது. வேற யார்கிட்ட வச்சாலும் நம்ம ஈகோவை விட்டுட்டு தான் இன்னொருத்தருக்கு நம்ம ஒரு உதவியை கேட்க முடியும். ஆனால் பெருமான்கிட்ட மட்டும் நம்ம ஈகோவோட உதவி கேட்க மாட்டோம். மற்றவங்கள்ட்ட கேட்கும்போது நம்ம நாணி கூணி குறுகி எப்படி கேட்போம்? உதவி கட்டுன்னு கேட்ட முடியாது. இல்லை அவங்க என்ன நினைப்பாங்களோ, நம்ம கேட்குற மாதிரி நம்ம வச்சுட்டாங்களே அப்படின்னு நினைப்போம். ஆனால் பெருமான்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணுவோம்? அது மாதிரி கேட்க வேண்டியது இல்லை. இது எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த சொல்றாங்க பாருங்க. அது மாதிரி இவர் சொல்றாரு, நாளாய போகாமே, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு நினைக்காத, நாள் போயிட்டே இருக்கும். நஞ்சு அணியும், நமக்காக நஞ்சை அணிந்த கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம், அவனுக்கே நாம் அன்பு செய்வோம். மட நெஞ்சே, புரியுதா? மட நெஞ்சேன்னு இந்த இடத்துல என்னது? மடமை அறியாமை உடைய நெஞ்சேன்னு அர்த்தம். மட நெஞ்சே அரண் நாமம் கேளாய், அவன் நாமத்தை கேள். கிளை கிளைக்கும், உன்னுடைய சந்ததிக்கும் அது தொடரும். கேடுபடா திறம் அப்படின்னு, அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நல்லது செய்யறதுல கூட சில சமயம் தவறு வந்துடும். ஆனால் சுவாமி கொடுக்கறது எப்படி இருக்குமா? கேடுபடா திறம் கொடுப்பான். நல்லது கொடுப்பான், அது எந்த விதத்திலும் உனக்கு தவறாக அமையாது அப்படின்னு அர்த்தம். கேடுபடா திறம் அருளி கோளாய நீக்கும் அவன் கோளிடியம் பெருமானே. உனக்கு கோள்களால் ஏதாவது கேடு வரும் என்று சொன்னால் அதை அவன் நீக்கி விடுவான். ஏன்? அவனிடத்தில் எல்லா கோள்களும் அடக்கம். அவன் கோளிலே பெறுவான், கோள் இல்லாத பெறுவான் என்று சொல்றார். அதுக்கு நம்ம நம்ப மாட்டோம் இல்லையா? முதல் பாட்டு போது, அதுக்கப்புறம் வரிசையா சொல்லிட்டு வர்றாரு, ஒவ்வொரு கதையா சொல்லிட்டு வர்றாரு. அடுத்த பாட்டு பாருங்க, ஆடு அரவத்து அழகு ஆமை அணி கேழல் கொம்பு ஆட்டு. பெருமான் கழுத்துல என்னென்ன ஆபரணம் போட்டுக்கிறான்? ஜுவல்லரிஸ் என்ன? பெருமானுடைய ஜுவல்லரிஸ் என்னென்ன ஜுவல்ஸ் போட்டுக்கலாம். பாம்பு கழுத்துல பாம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு? ஆமன் ஓடு. அதுக்கப்புறம் பன்றியினுடைய கொம்பு, இதெல்லாம் போட்டுக்கலாம். ஆடு அரவத்து அழகாமை அணி கேழல் கொம்பு. கேழல்னா பன்றின்னு அர்த்தம், கொம்பு ஆர்த்த. தோடரவத்து ஒரு காது, காதுல தோடு இருக்கு பாருங்க, அது ஒரு குட்டி பாம்பு. குட்டி பாம்பு என்ன பண்ணி வச்சிருக்கான்? காதுல தோடு மாதிரி போட்டிருக்காங்க. தோடு அரவத்து ஒரு காதல். ஏன்னா நம்மளுடைய இஷ்டத்தையும் நம்முடைய ஆர்வத்தையும் நம்முடைய விருப்பத்தையும் இன்னொருத்தர் மேல திணிக்க கூடாது. நான் காதுல தோடா பாம்பு தானே போட்டிருக்கேன், நீ அதுதான் போடணும்னு உண்மையம்மையை அவர் என்ன பண்ணல, ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. அதனால ஒரு காதுக்கு மட்டும் அவர் காதுக்கு அவர் போட்டு, அம்பா நீ பவளம் போட்டுக்கிறியே போட்டு, முத்து போட்டுக்கிறியே போட்டு, வயிறு போட்டுக்கிறியே போட்டு, எனக்கு பிரச்சனை. நான் பண்றதுதான் நீ பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஜனநாயகவாதி பெருமான்றது. தோடு அரவம், ஆனா ஒரு காதல்னு சொன்னார். இன்னொரு காது அம்பாளுடைய, அதுக்கு பெருமான் உரிமை கொண்டாடுறார்.
தோடரவத்து ஒரு காலம் துணை மலர் சேவடிக்கு. ஆனா அந்த சேவடி திருவடி இருக்கு பார்த்தீங்களா, அடியாருக்கு கொடுக்கும்போது அம்பாளுடைய திருவடி சேர்த்து தான் கொடுப்பாங்க. துணை மலர் அந்த முதல்ல சொல்லும்போது அவனுடைய பர்சன், அவர் காதுல தோடு போடுவாரு, ஸ்டெட்டு போடுவாரு, பாம்பை போடுவாரு, பள்ளியை போடுவாரு, எது ஒன்றும் போடுவார், அது அவர் இஷ்டம். ஆனால் அடியாருக்கு அருள் செய்யும் பொழுது என்னது, துணை மலர் சேவடின்னு அம்பாளுடைய திருவடியோடு சேர்த்து அருள் செய்வாங்க. ஏன், அம்பாளுக்கு அதுதான் உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் அப்படின்னு சொல்றாங்களே, அது மாதிரி துணை மலர் சேவடி, சேவடிக்கே பாடரவத்து இசை பயின்று. அந்த திருவடியை யாரெல்லாம் பாடுகிறார்களோ பாடரத்து இசை பயின்று பணிந்து எழுவார் தம் மனத்தில். அப்படி பெருமானுடைய திருவடியை, பெருமாட்டி திருவடியை பாடுகின்றவர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கோடு அரவம். கோடு அரவம்னா என்ன தெரியுமா, இந்த கோணல் மாணலா சிந்திக்கிறது. அது நிறைய பேருக்கு கோணல் மாணலா சிந்திக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த பக்கம் திருநெல்வேலி பக்கம் போக்குமாக்கா ஏன்டா சிந்திக்கிறேன், போக்குமாக்குன்னு. கோணல் மாணல்மா கிறுக்குத்தனமா பேசாத, கிறித்துவமா பேசாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி சிந்திக்கிற ஒரு தன்மை இருக்குல்ல, ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெகட்டிவா சிந்திக்கிறதுக்கு பேர் கோடாரம். ஒண்ணு பேருந்துல ஏறுறோம், பேருந்து கவுந்துருச்சுன்னா அப்படின்னா ஏற முடியும். ஃப்ளைட்ல போறோம், திடீர்னு கடல் கீழே பார்க்கிறோம், நெட்டு குத்தா இறங்கிட்டானா என்ன பண்றது அப்படின்னா ஏற முடியுமா? புரியுதா? இந்த மாதிரி சிந்திக்கிறதுக்கு பேர் என்னது, கோடரம். மனசுல இருக்கக்கூடிய கோடு தான் என்ன தெரியுமா, வளைந்தன்னு அர்த்தம். வளைந்த அப்படின்னு இப்ப நம்ம சொல்லுவோம், கோட்டம் என்ற சொல்லுக்கு வளைந்தேன்னு. சைக்கிள்ல கோட்டம் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, இப்பெல்லாம் கிடையாது, பெண்ட் எடுக்கிறது. இப்போ இங்கிலீஷ்ல சொல்லி பழகிட்டு நம்ம. எனக்கு தெரிஞ்சு அதை என்ன சொல்லுவாங்கன்னா, சைக்கிள் வீல் போய் இடிச்சு வளைஞ்சிருச்சுன்னா கோட்டம் எடுக்கிறதுன்னு வாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க சொல்லி ஆரம்பிச்சோம். இப்போ பெண்ட் எடுக்கிறதுன்னு அதை இது பண்ணுவோம். கோட்டம் அப்படின்னா வளைவு. அதனால தான் ஒரு அரசனுக்கு வளைவு இருக்கக்கூடாது நீதியில் எப்படின்னு ஒரு பாட்டில் சொல்றாரு. எந்த பாட்டில் சொன்னீங்கன்னா ஒரு பரிசு உடனே உங்களுக்கு நடக்குது. என்ன பாட்டு? புரியல. இல்ல கோவிலுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு கை தட்டுங்க. கோவிலுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது. என்ன அர்த்தம்? ஒரு அரசனுக்கு அழகு பார்ஷியாலிட்டி பார்த்து என்ன பண்ணக்கூடாது, நம்மளால கான்ட்ராக்ட் அவங்களுக்கு கொடுத்துடலாம், நம்ம வட்ட செயலாளர் அதனால அவருக்கு வண்டு முருகனுக்கு இதை கொடுத்துடலாம் அப்படின்லாம் ஒரு அரசன் என்ன பண்ணக்கூடாதான், பார்க்கக்கூடாதுன்னு சொல்றாரு. யாரா இருந்தாலும் மனுநீதி சோழன் போல தப்பு பையனே பண்ணியிருந்தான், அடுத்த வாரிசு அவன் 10-15 பிள்ளை இல்லை அவருக்கு, மனுநீதி சோழனுக்கு ஒரே பிள்ளை, ஆனா தப்பு பண்ணிட்டான், அவனையும் அதே தண்டனைக்கு உட்படுத்தினான். பார்த்தீங்களா? அதுதான் கோட்டம். கோவிலுக்கு அருங்கலம். ஒரு அரசனுக்கு எது அழகு என்றால் வளைவில்லாமல் செங்கோல் நிமிர்ந்து இருப்பதுதான் அழகு. பூக்கு எது அழகு? தாமரை பூ. ஆவுக்கு எது அழகு? பசுவுக்கு பால், தயிர், வெண்ணெய், நெய், கோஜலம், கோமயம் கொடுக்குறதுலே பெருமானுக்கு அது அழகு. நாக்குக்கு எதிராக அழகு நமசிவாமந்திரத்தை சொல்றது. 3 அழகு முன்னாடி சொன்னார். அதுல ஒரு அழகு எது? கோவிலுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லை. இப்ப கோடுன்னா என்னது? வளைவு. கோடுன்னா என்ன? நெகட்டிவ் தாட்ஸ். கோடுன்னா என்ன? கவலை. கோடுன்னா என்ன? ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி, இன்னொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி. அதை தீர்க்கக்கூடியவன் இந்த கோளிலி பெருமான். கோடரவம் நிற்கும் அவன் கோளிலியம் பெருமானே. இந்த ஒரு சொல்லுக்கு தான் இவ்வளவு விளக்கம். அடுத்து பாருங்க, நன்று நகு நாள் மலர். நாள் மலர்னா தினமும் பறிச்சு சாமிக்கு பூ வழிபாடு செய்யக்கூடியது. வாங்கி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாமிக்கு பூ போடுறது. வேற வழி இல்லை, நம்ம என்ன பண்ண முடியும், டெய்லி போய் வாங்க முடியல, வாங்கி வச்சிருவோம் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ 4 பூவாக எடுத்து சாமிக்கு அப்போ வழிபாடு பண்ணுறோம். ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று நம்ம வீட்டில் இருக்குது, அவன் ஒன்று இருக்குது, சரியா? அது எவனையும் மதிக்காது, அதனால தான் அது அவன் இருக்குது. அது ஒன்று இருக்குது. இன்னொன்று நமக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால குப்பை தொட்டி வீட்டில் இருக்கு. கவனிச்சு பாருங்க, எந்த வீட்லையும் குப்பை தொட்டி தேவை. ஏன்னா குப்பையெல்லாம் தூக்கி தான் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும், கொட்டுறதே கிடையாது, எதையுமே கொட்டுறது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். சரி, அப்போ குப்பை தொட்டி எங்கே தான் இருக்கு அப்படின்னா
அதுக்கு பேர் தான் தொப்பை தொட்டி. தொப்பை தொட்டி தான் நமக்கு குப்பை தொட்டி. ஏன்? குப்பையை தூக்கி உள்ள வச்சு அந்த குப்பையை தூக்கி சூடு பண்ணி அது தொப்பையில போடணும் பார்த்தீங்களா? அப்ப நமக்கு எது குப்பை தொட்டி? அருமையா குப்பை தொட்டி. ஒவ்வொருத்தர் வயிறு பார்த்தீங்களா நல்ல மாநகராட்சி குப்பை தொட்டி மாதிரி வளர்த்து வச்சிருக்கிறோம். சரி, நன்று நகு நாள் மலர்னா தினமும் பூக்கக்கூடிய அன்றளர்ந்த பூக்களை கொண்டு வழிபாடு செய்வார். நன்று நகு நாள் மலரால் நல் இருக்கு மந்திரம் கொண்டு ரிக்வேதம் சொல்லி ஒன்றி வழிபாடு செய்ய குற்றவன். மார்க்கண்டேயருடைய வரலாறு முதல்ல சொல்றாரு. திருக்கடவுர்ல மனசு ஒன்றி வழிபாடு செஞ்சாங்க. வெறுமன ரிக்வேதம் சொல்லி வெறுமன பூ போட்டு வழிபாடு செய்யல. மனசு சுவாமியுடைய திருவடியில் எப்படி இருந்துச்சு? ஒன்றி வழிபாடு செய்தவன் ஓங்கு உயிர். அவனுடைய உயிர் மேல பாசக்கயிறை வீசினான் யாரு? யமன். அதை சொல்றார். நன்று நகு நாள் மலரால் நல் இருக்கு மந்திரம் கொண்டு ஒன்றி வழிபாடு செய்த செயல் உற்றவன் தன் ஓங்கு உயிர் மேல் கன்றி வரு காலன். அவனை எப்படி கொண்டு போயிடணும்ட்டு என்ன பண்ணான்? கோபாவேசத்தோடு அப்படியே முடிச்சுட்டு சீரியல்ல வர அரக்கிகள் மாதிரி வர்றான். சீரியல்ல வர்றதுலாம் ஒரு அரக்கியெல்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னு வருத்தப்படுறோம். சீரியல் பார்த்தீங்கன்னா அதுல எல்லாம் வர்றது பூரா அரக்கி தான். ஒண்ணு கூட பெண் கிடையாது. சரியா? கன்றி வரு காலன் உயிர். அவனுடைய உயிரை என்ன பண்ணாரு? கண்டு அவனுக்கு அன்றளித்தான். அவனை ஒரு தட்டு தட்டிட்டு திருப்பி கொடுத்தான். ஏன்? தண்டனையை கொடுத்துட்டு அவன் மன்னிப்பு கேட்டான். சாமி, சிவபூஜையில் இருந்தவங்களை நான் தொந்தரவு பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சுது. ஏற்கனவே இந்தியாவில் வந்து 100-140 கோடி தாண்டி போயிட்டானுங்க. நான் இல்லைன்னா இன்னும் கஷ்டம். சீனாவை மிஞ்சிருவானிய சாமி அப்படின்னு. ஓ, இது வேற இருக்கா அப்படின்ட்டு யமதர்மராஜன் என்ன பண்ணாரு? சாமி எழுப்பி விட்டான். எவ்வளவு அழகா சொல்றாரு. கன்றி வரு காலன் உயிர் கண்டு அவனுக்கு அன்று அளித்தான். கொன்றை மலர் பொன் திகழும் கோழிலையும். கொன்றை மலரை தலையில் சூடியிருக்கக்கூடிய பெருமான் என்ன பண்ணாரு? காலனுக்கு சரி போய் போ, பொழைச்சு போ என்று சொல்லி என்ன பண்ணாரு? உயிரை திருப்பி கொடுத்தார். அடுத்து சொல்றாரு, இது சண்டிகேஸ்வரர் வரலாறு. இது நடந்த இடம் திருச்சேங்கனூர் அப்படின்னு ஒரு ஊர். திருப்பனந்தாளுக்கு பக்கத்துல திருச்சேங்கனூர்னு பேர். அந்த ஊர்ல சண்டேச பெருமான் பிறந்து வளர்ந்து வருகிறார். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். சண்டீச பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பதம்னா பதவின்னு அர்த்தம். சிவபெருமானுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னா சண்டிகேஸ்வரர். அதில் தான் சுவாமி வழிபாடு செஞ்சுட்டு இங்கேருந்து ஒன்றுத்தையும் கிளப்பிட்டு போலன்னு கையை உதறி காமிச்சிருக்கோம். அவரை கையை தட்டி கூப்பிடுறது, நூல் பிச்சு போடுறது, கெட்ட செவிட்டு சாமின்னு சொல்றதுலாம் மகா பாவம். சிவ தியானத்தில் இருக்காரு. அங்கே போய் கையெல்லாம் தட்டக்கூடாது, கையை உதறது. எதுவும் எடுத்துகிட்டு போகிற சாமி அப்படின்னு கையை உதறி காட்டுவது சண்டிகேஸ்வர பெருமான்கிட்ட செய்யக்கூடியதை தவிர அவரை வந்து இந்த நூல் பிச்சு போடுறது, அதாவது ஒன்றும் இல்லை, துண்டை உதறி காமிக்கிறதுக்குள்ளே அது என்ன ஆயிடுச்சு? நூல் பிச்சு போடுறதுன்னு இருந்துச்சு. அந்த காலத்துல மண் கலையம், நல்லா ஞாபகம், மண் கலையம். அந்த கலையத்துல தீர்த்தத்தை வச்சு பூசை பண்ணுவாங்க. கும்பாபிஷேகத்துக்கு 8 காலம் 10 காலம். அப்ப அந்த மண் கலையத்துல தண்ணி வச்சோம்னா என்ன ஆகும்? அந்த மண் கலையம் வந்து விரிவடையும். அப்ப அது விரிசல் விடுவதற்கு நிறைய இது இருக்கு, சான்ஸ் இருக்கு. அதனால நூல் சுத்தினாங்க. மண் கலையத்துல என்ன பண்ணாங்க? அதுக்கு ஒரு வலை காப்பு மாதிரி, ஒரு கவர் மாதிரி நூல் சுத்தினாங்க. இப்ப என்ன பண்றாங்க? பித்தளை சொம்பு நூல் சுத்திட்டு. அது எங்க விரிய போகுது? பித்தளை சொம்பு இருக்கு பாருங்க, அதுல கலர் கலரா சொட்டு நூல்லாம் வேற. புரியுதா இல்லையா? 5 இதுக்கு 5 முகத்துக்கு 5, நவகிரகத்துக்குன்னா 9 கலரு, 8 கலர் தான் கிடைச்சி, இன்னொரு 9வது கலர் கிடைக்கல அப்படின்னா அப்படியே கோச்சிக்கிறாரு சிவாச்சாரியர். எனக்கு தெரியாது 9 கலர் வந்தாங்கல்ல நவகிரகத்தில், அது ஒன்று பிடிச்ச ஆட்டம் அப்படின்னு நேராக திருப்பூருக்கே போயிடலாம் சாயம் போட்டு எடுத்துட்டு வருது. அந்த மாதிரி கலர் கலராக இன்னைக்கு சொந்த அந்த காலத்தில் மண் கலையத்தில் சுத்தினாங்க. ஆனால் நம்ம அந்த சடங்கு இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? செப்பு குடத்துலையோ பித்தளை குடத்துலையோ வெள்ளி குடத்துலையும் சுற்றிட்டு இருக்கிறோம். அந்த ட்ரெடிஷன் விடாமல் வந்து கலையத்தை மாற்றிட்டோம். கலையத்தை நம்ம மாற்றிட்டோம் இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏன் அடிப்படையாக ஏன் ஆடி 18க்கு தஞ்சாவூரில் தண்ணி ஆற்றுல புது தண்ணி வரும்போது தண்ணீரை வழிபாடு செய்வாங்க, காவிரியை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தஞ்சாவூரில் என்ன பண்ணுவாங்க? ஒரு பனை ஓலை இருக்கும், ரோஸ் கலரில் அந்த சாயம் வச்சு வச்சுருப்பாங்க. இங்கே உண்டான்னு தெரியல. பனை ஓலை சுருள், பனை ஓலை சுருள், அதுக்கப்புறம் ஒரு சின்ன கருப்பு வளையல், ஒரு ஊதுபத்தி, இது மூணுத்தையும் ஒன்றா கட்டி வச்சுருப்போம். இந்த ஊதுபத்தி ஏற்றிட்டு இந்த பனை ஓலையும் இந்த வளையலையும் அந்த காவிரி தாய்க்கு வச்சு படைப்பாங்க. இந்த ஓலையை எதுக்கு வச்சு படைக்கணும் நிறைய பேருக்கு தெரியாது. அது காதோடு. தோடு என்று சொன்னால் பனை ஓலை என்று பொருள். நம்ம இப்ப தங்கத்துல போடுறதுக்கு பேரு தோடுன்னே சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க. தோடு என்ற சொல் எதை குறிக்கும்? பனை ஓலையை குறிக்கும். அந்த காலத்துல காதல் என்ன பண்ணாங்க?
பனை ஓலையில போட்டுக்கிட்டாங்க. அதுதான் இன்னைக்கும் ஆடி 18க்கு காவிரி என்பது ஒரு பெண் அல்லவா, அந்த பெண்ணுக்கு நம்ம பனை ஓலையில தோடும் வளையலும் வச்சு படைக்கிறோம். மஞ்சள் கயிறு, அதை கையிலாம் கட்டிப்பாங்க. பெண்கள் வந்து தாடி கயிறுலாம் இன்னைக்கு மாற்றுவாங்க. புதுமண தம்பதிகள் வந்து கல்யாண மாலையை அது வரையும் வச்சிருந்து அதை வந்து காவிரி தாய்கிட்ட அன்னைக்கு ஒப்படைப்பாங்க. கவரோட போடுவாங்க, அந்த பிளாஸ்டிக் கவரோடய போடுவாங்க. காவிரி தாய் வந்து எடுத்துட்டு போகிறதுக்கு கேரி பேக் இல்லைன்னா அது என்ன பண்ணும், அதனால கல்யாணம் தண்ணிக்கு போட்டு வச்ச கேரி பேக் இருக்கு பாருங்க, பிளாஸ்டிக் பேக், அதோடையே போடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஆளுங்க வந்து சுத்தபத்தமாக காவிரி ஆற்ற புனிதமாக வழிபடுறவங்க. அதில் அந்த ஓலை எதுக்கு போடுறோம் அப்படின்னா, அந்த ஓலை தோடு என்று பெயர். தோடுனாவே என்னது, ஓலை என்று பொருள். தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ பாருங்க, வந்த மணலால் லிங்கம். மண்ணிங்கிறது ஆறு, மண்ணி ஆற்றங்கரையில தான் திருச்சேங்கனூர் இருக்கு. காவிரி ஆறு மாதிரி அந்த ஆறு மண்ணி ஆறுன்னு பேரு. வந்த மணலால் லிங்கம் செஞ்சு தான் மேய்ச்சிட்டு போன பசுமாட்டிலிருந்து பாலை கறந்து அதுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காரு. யாரு? சண்டிகேஸ்வரர். அதை ஒரு நாள் அவங்க அப்பா பார்த்துட்டு என்ன பண்றாரு, பாலை தூக்கி மண்ணிலையா கொட்டிட்டு இருக்கேன்னு சொல்லி அதை பிடிச்சி வச்சிருந்த பால் இருக்குல்ல அபிஷேகத்துக்கு, அதை காலால இடறி உதைத்து தள்ளி விடுகிறார். உடனே வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு குச்சி எடுத்து ஓங்கி காலில் வச்சார். அந்த குச்சியே மழுவாக மாறி அவர் காலையை துண்டித்தது. அப்படி தந்தை தவறு செய்தால் கூட தண்டித்தல் என்கின்ற அந்த நீதியை நிலைநாட்டியதற்காக சண்டிகேஸ்வரருக்கு தன் பக்கத்திலே இடம் கொடுத்தார். அதனால கோவில்ல அம்பாள் சன்னதி இல்லாத கோவில் உண்டு, சண்டிகேஸ்வரர் சன்னதி இல்லாத கோவில். ஏன்னா சிவலிங்கத்தில் அம்பாள் ஒடுக்கும். தஞ்சாவூர் பெரிய கோவிலே அம்பாள் சன்னதி ராஜராஜன் காலத்தில் இல்லை, ஆனால் சண்டிகேஸ்வரர் சன்னதி ராஜராஜன் காலத்தில் இருந்தது. அம்பாள் சன்னதி பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்டது. ஆதி காலத்தில் அம்பாள் சன்னதி எங்கேயுமே கிடையாது. சிவலிங்கமே சிவசக்தி சுரூபமாக வணங்கின காலம். பின்னாடி தான் அம்பாள் சன்னதிலாம் கட்டினாங்க, தனி கோவில்லாம் கட்டினாங்க. பெரும்பாலான கோவில்கள் நகரத்தார்கள் திருப்பணியாக இருக்கும். ஏன் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர் சிவபெருமானுக்கு சண்டிகேஸ்வரர் என்பதற்கு பெரிய ஒரு உதாரணம். ராஜராஜ சோழனுடைய அந்த கோவிலுக்கு அவன் கொடுத்த சொத்து விவரம் சண்டிகேஸ்வரருக்கு நேராக இருக்கிற கல்வெட்டுல இருந்தால் தொடங்குது. தஞ்சாவூர் பெரிய கோவில் கல்வெட்டு மெய்கீர்த்தி எங்க தொடங்குது அப்படின்னா, சண்டிகேஸ்வர பெருமானுக்கு நேர் எதிரில் அவருடைய கண் பார்வைக்கு நேராக ஒரு சதுர கல் இருக்கும். அந்த கல்லை தொடங்கிதான் கோவிலை சுற்றி நீங்க படிச்சுட்டு வரணும். ஒரு 50 சுத்து நீங்க சுற்றி வரணும் கோவிலை, அப்பதான் அந்த கல்வெட்டு படிச்சு முடியும். இப்படி தொடங்கினா இப்படியே போவோம், திருப்பி இங்கே வந்து முடியும். 2வது லைன் படிச்சுட்டே போகணும். அந்த கல்வெட்டு எங்கே தொடங்குகிறது, கோவிலுக்கு என்னென்ன நிபந்தம், என்னென்ன சொத்து கொடுத்துருக்கேன், எத்தனை ஆடு, எத்தனை மாடு, எத்தனை பேர், 48 ஓதுவார்கள் கொடுத்தது, அவங்களுக்கு கொடுத்த நிலம், 108 நடன மாதர்கள் அவங்களுக்கு கொடுத்த நிலம், 108 நடன மாதர்களுக்கு எத்தனை பக்கவாத்தியம் அவங்களுக்கு கொடுத்த நிலம். இந்த 108 பேருக்கு 58 பேர் சப்ஸ்டியூட். யாரால கோவிலுக்கு அன்னைக்கு வர முடியலன்னா அந்த 108ங்கிற நம்பர் குறையக்கூடாது, உடனே சப்ஸ்டியூட் போட்டு என்ன பண்ணணும், அவங்க அனுப்பிச்சிடணும். அந்த 108 நம்பர் குறையக்கூடாது, 48 நம்பர் குறையக்கூடாது. இப்படி ராஜராஜ சோழன் கொடுத்த கல்வெட்டு எங்கே தொடங்குகிறது, தஞ்சாவூர் பெரிய கோவில் சண்டிகேஸ்வரருக்கு எதிரே உள்ள கல்வெட்டு இருக்குது. மிகப்பெரிய ஒரு வரலாற்று உண்மை சொல்லியிருக்கு. அதனால நீதி மட்டுமல்ல, நிதியை சரியாக பார்க்கிறார். அதனாலதான் சண்டிகேஸ்வரருக்கு போய் கோவில் சொத்தரா நீ தூக்கிட்டு போற சாமி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி போறோம், கை தட்டி விட்டு வருகிறோம். கை தட்டக்கூடாதுன்னு கை உதறுதல் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, அந்த செய்தியை சொல்லிட்டாரு பாருங்க. இப்ப அந்த பாட்டை பாருங்க, உங்களுக்கு புரியும். வந்த மணலால் இலிங்கம், மண்ணியின் கண்ணுனா இடம் அர்த்தம். அவன் கண் உள்ளதுன்னா அவனிடத்தில் உள்ளதுன்னு அர்த்தம். மண்ணியின் கண் பாலாட்டும் சிந்தை செய்வோம் தன் கருமம் தேர்ந்து சிதைப்பான். அவர் சிந்தை செய்து வழிபாடு செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த கருமம்னா செயல், அதை சிதைப்பது போல என்ன பண்ணார் அவங்க அப்பா, காலால எட்டி உதைத்தார். தந்தை தன்னை சாடுவதும், சாடுதல் தண்டித்தல், சண்டீசன் என்றது. அப்படி சாடிய காரணத்தினால் அவருக்கு என்ன பண்ணாரா, சண்டீசன் என்ற பதத்தை கொடுத்து கொந்தனமும் மலர் கொடுத்தான். அவன் சூடியிருந்த பூவை நாமெல்லாம் சாமி கிட்ட கொண்டு போய் பூ கொடுத்தோம், சாமிக்கு பூ கொடுப்போம். ஆனா சாமியே பூ கொடுத்தது சண்டீசன். நம்மளாம் சாமிக்கு தானே பூ கொடுத்தோம், சாமிக்கு கொண்டு போய் நம்ம பூ கொடுப்போம். ஆனா சாமியே பூ ஒருத்தருக்கு கொடுத்துருக்காருன்னா யார் கொடுத்தாரு, சண்டீசன். இந்த சிற்பம் எங்க இருக்குன்னா, நம்முடைய கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற அருமையான ராஜராஜனுடைய பையன் ராஜேந்திர சோழன் கட்டிய கோவில்ல வடக்கு பக்கமா நம்ம ஒரு வாசப்படி இருக்கு. அங்க இடது பக்கம் பார்த்தீங்கன்னா சண்டீச பதம் அப்படிங்கிறத சிற்பமா வடிச்சு ஒரு 8 அடி உயரத்தில் ராஜேந்திர சோழன் பண்ணியிருக்காங்க.
கூகுளில் தேடினா கூட கிடைக்கும். சண்டேஸ் நாயனார் கங்கை கொண்ட சோழபுரம்னு போட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான சிற்பம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்குது. சரி, கூகுள்லேயே பார்த்துக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. கொஞ்சமாச்சும் நேரில் போய் பார்த்துக்குவாங்க. சரியா? கொந்தனமும், கொந்துன்னா நல்ல அருமையான தேன் நிரம்பிய மலர் கொடுத்தான் கோழிலியும் பெருமானே. சரியா? அடுத்தது பஞ்சமனத்து அஞ்சு ஒடுக்கி. என்ன பண்ணணும்? நம்ம பூஜை செய்யும் பொழுது, தவம் செய்யும் பொழுது, தியானம் செய்யும் பொழுது அஞ்சையும் ஒடுக்க வேண்டும். இது ஒரு கதை சொல்லுவார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். எப்படி அஞ்சையும் ஒடுக்கிறது? கண்ணை மூடிக்கிட்டா ஒடுங்கிருமான நம்முடைய கருத்தை மூடுறது. ஒருத்தன் தவம் செய்யறதுக்கு கங்கை கரைக்கு போகணும். தவம் செய்யறதுக்கு ஒரு கங்கை கரைக்கு போய் உட்காந்து நம்ம நீங்கள் தவம் செய்யணும் அப்படின்னு கங்கையை பார்த்து இப்படி உட்காந்துருக்கோம். அப்போ அந்த நேரத்தில் ஒரு பெண் வந்தான். தெரிஞ்ச கதை தான். அந்த பெண் வந்த உடனே என்னுடைய தவம் கலைந்து அந்த பெண்ணை பார்க்கிறான். உடனே மறுநாள் என்ன முடிவு பண்ணுறான்? இனிமேல் இந்த பெண்ணை நம்ம பார்க்கக்கூடாது. கண்ணை மூடிக்கிட்டான். கண்ணை மூடிட்டு தவத்தில் இருக்கும். அந்த பொண்ணு அதே நேரத்தில் தண்ணி தூக்கிறதுக்கு வரா. நல்ல ஒரு அருமையான வாசனை அடிக்குது. என்னடா வாசனை? கண்ணை திறந்து பார்த்தா அந்த பொண்ணு போட்டிருக்கிற சென்ட்டோ ஏதோ ஒன்று வாசனை மூக்க. இனிமேல் நம்ம என்ன பண்ணக்கூடாது? மூக்கையும் அடைக்கணும்னு சொல்லிட்டு கிளிப்பை போட்டான். வாயால் மூச்சு விட்டு மூக்கில் ஒரு கிளிப்பை போட்டான். ஏன்னா வாசனை தெரிஞ்சாதானே உங்களுக்கு தவம் கலையுது. அடுத்த மறுநாள் பார்த்தீங்கன்னா சலக்கு சலக்கு சலக்குன்னு கொலுசு சத்தம். யாராவது கண்ணை திறந்து பார்த்தா அந்த பொண்ணு. ஆஹா, நமக்கு கொலுசு சத்தம் வந்து காதில் இருந்ததுனால நமக்கு தவம் கலையுது அப்படின்னு நான் நல்லா பஞ்சை எடுத்து உள்ளே வச்சு குச்சி வச்சு நல்லா குத்திட்டான். கொஞ்சம் கூட கேட்கக்கூடாது. கண்ணு முடியாச்சு, மூக்கு முடியாச்சு, காதையும் முடியாச்சு, வாயை மூச்சு விடுறதுக்காக தான் போகுது. அடுத்து பாருங்க, அந்த பொண்ணு வரும். வரும்பொழுது அந்த அவருடைய அந்த மேலாடை இருக்குல்ல, அதை அப்படியே சல்லிசா அவன் மேலாடை பட்டுட்டு போகுது. பூசுது இல்லிசா அந்த ஆடை பட்டவுடனே பூசுக்குன்னு முடிச்சு பார்த்தா அந்த பொண்ணு கடந்து போயிட்டான். அப்போ உடம்பு அடுத்து அதையே என்ன பண்ணிட்டான்? ஃபுல்லாக கவர் பண்ணிட்டான். உட்காந்துருக்கு. கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த நேரத்தில் அவன் வந்துருக்குங்க. வந்துருப்பாங்க. கண்ணு பார்க்கல, மூக்கு நுகரல, வாய் மூச்சு விட்டுருக்கு, மேலே எதுவும் படலை, காதுல எதுவும் விடல. மனசு என்ன பண்ணிச்சு? இந்த நேரத்துக்கு தண்ணி தூக்கத்துக்கு வருவாளே வரலையா? தெரியலையே. இப்ப புரியுதா? இதை மூடுறது முக்கியம் இல்லை. அதை தான் இங்கே சொல்றாரு. இதுதான் வஞ்ச மனம் அப்படின்னு சொல்றாரு. மனம்னு சொல்லலை. என்ன சொல்றாரு? வஞ்ச மனம். ஏன்? எதை பார்க்காதன்னு சொல்லணுமோ அதுதான் பார்ப்போம். எதை கேட்காதுன்னு சொல்றோம் அதை கேட்கும். எதை செய்யாதுன்னு சொல்லணுமோ அதை செய்யுது. அதனால அதுக்கு வஞ்சம். அந்த வஞ்ச மனத்தினால் அஞ்சையும் ஒடுக்கணும்ன்றாரு. நீ கண்ணை மூடக்கூடாது, கருத்தை மூட வேண்டும் சொல்ற. வஞ்ச மனத்து அஞ்சு ஒடுக்கி வைகளும் நற்பூசனையால் நஞ்சமுது செய்தருளும் நம்பி எனவே நினைவு. சிவபெருமானை மட்டுமே நினைந்து அவனுக்கே வழிபாடு செய்து ஒருத்தன் இருந்தான். பஞ்சவரில் பார்த்தன். யார் பார்த்தன்னா? யாரு? அர்ஜுனன். பார்த்த சாரதினா டிரைவர். பார்த்தனுக்கு சாரதினா அது பெருமாள் கிருஷ்ணன். ஆனா பார்த்தன் அப்படின்னு சொன்ன யாரு? அர்ஜுனன். அர்ஜுனன் தவம் செய்கிறான். எப்படி தவம் செய்யறானா? பஞ்ச இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி மனதையும் கட்டுப்படுத்தி தவம் செய்தான். அவனுக்கு பாசுபதம் கொடுத்தார். பாசுபதேஸ்வரர். திருவேட்டலத்தில் இருக்கிற பெருமானுக்கு பாசுபதேஸ்வரர்னு பேர். அர்ஜுனன் தவத்துக்கு அந்த பாசுபதாஸ்திரம் என்கின்ற அஸ்திரத்தை கொடுத்தவர் இல்லையா? அதை இங்க சொல்றாரு. பஞ்சவரில் பார்த்து, பஞ்சவர்னா பஞ்சபாண்டவர். பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுபதம் இன்றும் தான் கொஞ்சு கிளி அஞ்சனவும் கோழிலியம் பெருமானே. கிளிகள் வந்து நிறைய இன்னைக்கு போய் பாருங்க, கோழிலியம் இருக்கு. அந்த பச்சை கிளி எப்பதாலும் பறந்துகிட்டே இருக்கும். திருவிழி வேலை கோழிலியம் நிறைய பச்சை கிளி நிறைய இருக்கும். அதனால அந்த கிளி அவர் காலத்தில் இருந்துச்சு. உடனே அந்த இயற்கையை அப்படி சொல்லி முடிச்சார். சரி, இப்போ இன்னும் ஒரு பாட்டு நடத்திட்டு நம்ம இடைவெளி நேரம், அதுக்கப்புறம் மீதியை சொல்லிட்டு அடுத்த பதியத்துக்கு நம்ம போகலாம். இந்த ஒரு பாட்டு சரியா 11:30 மணிக்கு நம்ம இடைவெளி நேரம். தாவியவன் உடனிருந்தும் காணாத தற்பரனை ஆவிதனில் அஞ்சொடுக்கி அங்கணன் என்று ஆதரிக்கும் நாவியல் சீர் நபிநந்தி அடிகளுக்கு நல்கும் அவன் கோவியலும் பூவழுவோர் கோழிலியம் பெருமானே. நபிநந்தி அடிகளுக்கு அருள் செய்தான். என்ன அருள் செய்தான்னு நம்ம நேராக போய் சேர்க்கடா கேட்டோம்னா அவர் சொல்லிடுவார். நபிநந்தி அடிகள் தினமும் பூங்கோயில் 2 கோவில் இருக்கும். இதில் போனீங்கன்னா திருவாரூர் போனீங்கன்னா கோயிலுக்குள்ள கோயில் பூங்கோயில் ஒன்று இருக்கும். இன்னொரு கோயிலுக்கு என்ன பேரு? திருவாரூர் கோயில்
பறவைகள் மண்டல் வெளியில இருக்கு. அசலேஸ்வரர்லாம் ரைட்டு, அதுக்கு பேர் ஒன்று தான் நம்ம பண்ற பெரிய சுத்தி 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 திருவாரூர் கோயிலை பார்த்தாலும் அரணி. யார் சொன்னாங்க? 2 பேரும் சொன்னாங்க. 2 பேரும் கொடுத்துருவோம் ஒரே நேரத்தில். சரி வாங்க. வருக. அறநெறி, அதுக்கு என்ன பேரு? ஆரூர் அறநெறி. அசலேஸ்வரர் அப்படிங்கிறது சுவாமியுடைய திருநாமம். பூங்கோயில் என்பது புற்றிடம் கொண்டார் இருக்கார் பாருங்க, அந்த கோயில் பேர் பூங்கோயில். இவர் என்ன பண்ணாரா, நமினந்தியடிகள் தினமும் கோயிலுக்கு வந்து விளக்கு போடுறது அவருடைய பணி. தினமும் வருவார், விளக்கேற்றுவார், போயிடுவார். இதுதான் அவருடைய பணி. அப்படி வரும் பொழுது வறுமை வந்து விடுகிறது. விளக்குக்கு எண்ணெய் இல்லை, எண்ணெய் வாங்குறதுக்கு காசு இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. சாமியை வேண்டிட்டு அவர் என்னடா பண்றதுன்னே அங்கே இருக்கக்கூடிய பிற மதத்தவர்கள் அவரை எள்ளி நகையாடுகிறார். இன்னைக்கு எப்படி நீ விளக்கேற்றுறன்னு நாங்கள் பார்க்குறோம், உனக்கு தான் எண்ணெய் இல்லை, எதுவுமே இல்லை, எப்படி விளக்கேற்ற போறேன்னு சொன்னோடனே சுவாமியை வேண்டி கமலாலய குளத்திலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டார். எவ்வளவு பெரிய இருப்பார். அதை எடுத்துக்கொண்டு வந்து பெருமானுக்கு விளக்கு போட்டார். விளக்கு இருக்கு. இந்த செய்தியை சொல்றாரு. அப்ப நமினந்தி அடிகள் தண்ணீரால் விளக்கேற்றிய தலம்னு அதுக்கு அறநெறிக்கு பேருங்க. அதை தனியா அப்பர் சாமி பாடியிருக்கார். அந்த கோவில் எப்படி திருப்புகலூர் வர்த்தமானீஸ்வரம் 2 ஒண்ணா இருக்கும். 2 ஒண்ணா இருக்கும். இதை தனியா அது தனியா பாடியிருக்காங்க. அது திருஞான சம்பந்தர் பாடியிருக்காரு வர்த்தமானீஸ்வரத்தை. அப்பர் பெருமானும் நம்பி ஆரூர் இதை பாடியிருக்காங்க. அதை ஞானசம்பந்தர் பாடின பாட்டுல அப்பர் சாமி பாடின பாட்டு கிடைக்கல. வர்த்தமானீஸ்வரன் பாடாமலே இருந்திருப்பாரு. நம்பியாரூர் பாடுறதுல ஞானசம்பந்தர் கிடைக்கல. எப்படி இருப்பாங்க திருப்புகலூர். அது போல ஆரூர் அசலேஸ்வரர் ஆகிய அறநெறி பெருமானை தனியா அப்பர் பெருமான் இந்தளப்பண்ல பாடியிருக்காரு. அருமையா ஒரு பதிகம் இருக்கு. அது தண்ணீரால், அதுக்கப்புறம் இந்த வரலாற்றுக்கு அப்புறம் தண்ணீரால் விளக்கரித்தவர் வள்ளலார். அதை பார்த்தவர்கள் எழுதியிருக்கிறார். தொழுவூர் வேலாயுதம் முதலியார் வள்ளலார் கூடவே இருந்தவர், அவருடைய வாழ்க்கை வரலாற்று எழுதியிருக்காரு. தண்ணீரால் விட ஒரு நாள் என்ன நினைச்சு தண்ணீரை ஊத்திட்டாங்க. அகல் விளக்குல சுத்தி இருந்தவங்க பதறிட்டாங்க. பூஜை பண்ணும்போது பேசக்கூடாது. வள்ளலார் தண்ணீரை ஊத்திருக்காரு. பூசையில தண்ணீரை ஊத்திட்டாரு. என்ன நினைச்சு சுத்தி இருக்கவங்களுக்கு படபடத்து போயிட்டாங்க. தண்ணி பேசவும் கூடாது. பூஜை விளக்கேற்றார். விளக்கேற்று அதை எழுதுறாரு. தொழுவூர் வேலாயுதம் அவருடைய கூடவே இருந்தவர். அவருடைய வரலாற்றை முழுமையா எழுதுறாரு. அவர் நூல்களெல்லாம் பதிப்பிச்சவர். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அது வள்ளலார் செஞ்சு காட்டினார். அதை தான் இங்க சொல்றாரு. தாவியவன் உடன் இருந்தும் காணாத தற்பரனை, யாராலும் பார்க்க முடியாத தற்பரனை ஆவிதனில் அஞ்சு ஒடுக்கி, இந்த உயிரில் அஞ்சை ஒடுக்கி அங்கணன் சிவபெருமான் தான் எனக்கு அங்கணன் என்று ஆதரிக்கும் நாவியல் சீர் நமினந்தி அடிகளுக்கு நல்கும் அவன். தண்ணீரே விளக்காக எரியுமாறு செய்த பெருமான் எங்கிருந்தான்? கோவியலும் தூவழுகோல் கோளிலியல் பெருமானே. அந்த கோயிலுக்கு பூங்கோயில் இருந்த பெருமான் அதை செய்தான் என்று சொல்லுகிறார். நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் முறைவா போற்றி.